ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிசபில்லாபாத் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு அரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 3/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதில் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சிட்டிகளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சாப்பாடுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, சின்னதாக 5-6 கிராம்பு, ஒரு 4-5 பட்டை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சின்னதாக ஒரு பேலீஃப் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 காஷ்மீரி ரெட் சில்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லைன்னா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம இதில் காய்கறி சேர்க்கணும். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெல்லத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு கெட்டியான புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம இதில் வேக வச்சுருக்க சாப்பாடை சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா இந்தளவு குக் ஆகணும். இப்போ இதில் நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாப்பாடை இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். எந்தவித கெட்டியும் இல்லாமல் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கேஷ்யூ சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கீ நல்லா ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க.
லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிசிபெல்லாபாத் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.